ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள போகிறோங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை நம்ம வாசிப்போம். இதிலிருந்து இன்றைக்கு காயினுடைய வாழ்க்கையை வைத்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது, ஒரு பேட் எக்ஸாம்பிளாக காயினை இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே, அந்த மாதிரி என் வாழ்க்கை இருக்கக்கூடாது, நம்ம அப்படி இருக்கிறோமான்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போங்க. வாசிப்போம். ஆதியாகமம் 4 முதல் 14 வசனங்கள் வாசிப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கிறோம், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வளைவேல் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். காயினுடைய வாழ்க்கைய இந்த சின்ன பகுதியில் ஆண்டவர் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு காலையில் 3 முக்கியமான பாடங்களை காயின் லைஃப்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோங்க. முதல் காரியம் இந்த ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும் என்பதை பைபிளில் எங்கேயுமே இதுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் காயின் தான் உள்ளத்தில் ஏவப்பட்டவனா ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார். அவர் தான் முதல் காணிக்கை செலுத்தினார். அவரை பார்த்து தான் அவருடைய தம்பி ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுது, காயினையும் காயினுடைய காணிக்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன காரணம், எதனால் இப்படி நடந்துச்சு ரொம்ப தெளிவாக சொல்லப்படாவிட்டாலும், ஒருவேளை ஆண்டவருக்கு ஆடு தான் அவசியம், ஆண்டவருக்கு நிலத்தின் கனிகள் அவசியம் இல்லை, அப்படியெல்லாம் பைபிள் எங்கும் தெளிவாக சொல்லலை. ஆனால் முதல் காரியமாக நம்ம என்ன இதில் கற்றுக்கொள்ளலான்னாங்க, ஆண்டவர் எதை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை தான் நான் செய்யணும். எனக்கு இஷ்டமானதை ஆண்டருக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்ல முடியாது, கொடுக்க முடியாது. அவர் அப்பேற்பட்ட சாதாரணமான மனிதர் அல்ல. இப்போ பாருங்க, நமக்கு ரொம்ப கோபம் வருகிற ஒரு காரியம் என்னன்னாங்க, நம்மகிட்ட யாரோ பிச்சை கேட்குறாங்க, யாரோ கஷ்டத்தில் ஏதோ ஒன்று கேட்குறாங்க. அப்போ நமக்கு இஷ்டமானதை அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க இதெல்லாம் முடியாது, இதை கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா நமக்கு என்ன வரும், நமக்கு கோபம் வரும். நம்ம இட்லி கொடுக்குறோம், இட்லியெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு உப்புமா கொடுங்க, அல்லது உப்புமா கொடுக்குற உப்புமாலாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இட்லி தான் கொடுங்கன்னு சொல்லி பிச்சை கேட்குற ஒருத்தர் சொல்லுவாருன்னா நமக்கு என்ன வரும், நமக்கு கோபம் வரும். ஏன், அவங்கள சின்னவங்க, நமக்கு இஷ்டமானதை நம்மளை பெரியவங்களா நினைச்சு நம்ம கொடுப்போம். இது ஆண்டவருக்கு நம்ம செயல்படுத்த முடியாது.
அவர் எல்லாத்தை விட பெரியவர். அவருக்கு நமக்கு இஷ்டமானதை நம்ம கொடுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. அவருக்கு எது பிரியமோ, அவர் எது விரும்புகிறாரோ, எது அவருக்கு சித்தமோ அதை கொடுப்பது தான் நியமோ, அதுதான் சரி. அப்ப இந்த காயினுடைய வாழ்க்கை நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்ன? காயின் தனக்கு சரின்னு படுவத, காயின் தன்னுடைய லைஃப்ல தனக்கு எது மேன்மை நினைச்சாரோ அதை ஆண்டவருக்கு கொண்டு கொடுத்தாரு. ஆண்டவர் அதை அங்கீகரிக்கணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனா ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவில்லைன்னு சொல்லி வசனம் சொல்லி. இப்ப முதல் காரியம் நம்ம காயின் பாடத்துல கற்றுக்கொள்வது என்னன்னா, எனக்கு இஷ்டமானதை நான் கர்த்தருக்கு செய்ய முடியாது. அவருக்கு இது இஷ்டமோ அதை தான் நான் என்ன செய்யணும். எனக்கு இஷ்டமானதை நான் செய்யும் போது கர்த்தருடைய பார்வையில் அது பாவமாய் மாறி விடுகிறது. அழகான பைபிளுடைய எக்ஸாம்பிள் லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவருக்கு இன்னும் தூபம் செலுத்தப்படுகிற பழக்கம் இன்னும் வரல. முதல் முறையா அந்த ஆசரிப்பு கூடார காரியத்தை மோசையை கொண்டு ஆண்டவர் செய்ய வைக்கிறார். அதுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாம் ஆலோசனை கொடுத்துட்டே வர்றார். இன்னும் தூபத்தை பத்தி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கவே இல்லை. ஆனா தங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அறிந்த உடனே ஆரோனுடைய குமாரர் என்ன செய்கிறாங்களா, லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இவர்கள் தப்பு செய்யலைங்க. இவர்கள் கர்த்தருக்கு தூபம் தான் செலுத்தினாங்க. தூபம்னா இன்னைக்கு பொறுத்தளவு ஜெபம், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் இது. ஏன்னா பின்னால் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், ஒரு தூப வர்க்கம் ஆண்டுக்கு முன்னால் ஏறெடுக்கப்பட்டு தான். அது என்ன தூப வர்க்கம் சொல்லி கேட்டா பரிசுத்தவான்களில் ஜெபங்களாகி தூபங்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ தூபம் என்பது ஜெபம். அப்ப இந்த இடத்துல முதல் முறையா ஆண்டவருக்கு தூபத்தை கொண்டு ஏத்துறாங்க, தூப வர்க்கத்தை ஏத்துறாங்க. அப்ப வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் கட்டளையிடாத ஒரு அக்கினியை கொண்டு அக்கினி தழல்னால தூபத்தை ஏற்றுகிறாங்க. ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. தேவ சன்னித அக்கினி அந்த 2 வாலிப பசங்களை பட்சித்தது. அதே இடத்துல அவங்க செத்து போனாங்கன்னு வசனம் சொல்லி. ஏன் கர்த்தர் இன்னும் எப்படி தூபம் செலுத்தணும்னு ஆண்டவர் இன்னும் கட்டளையிடல. எந்த அக்கினியை எடுத்து அவர்களுக்கு, எந்த அந்த கோலை எடுத்து அவர்கள் செய்யணும், எந்த கரியை கொண்டு அவங்க ஏற்றி அவங்க தூபத்தை போடணும்னு ஆண்டவர் இன்னும் கட்டளை கொடுக்கவே இல்லை. இவர்களா என்ன செஞ்சுட்டாங்க, எங்கிருந்தோ கொண்டு அக்கினியை கொண்டு தூபத்தை போட்டு ஆண்டவர் தூபத்தை ஏத்துறாங்க. நல்லது போல நமக்கு தெரிஞ்சாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள, அதுக்கு பதிலாக இதற்கு மாறாக அதான் சொல்றாரு, நான் பரிசுத்தம் உள்ளவர் இந்த சகலர் அறியணும் என்று சொல்லி நான் செய்தேன் என்று சொல்லி சொல்லுகிறான். நமக்கு இஷ்டமானதை ஆண்டவருக்கு செய்யறவங்களா நம்ம இருக்கக்கூடாது, அவருக்கு சித்தமானது. அதனாலதான் ஒரு சில பாடல்கள் எல்லாம் நம்மளால பாட முடியாது. ஏதாவது நான் ஆண்டவருக்கு செய்யணும்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அப்படி ஒரு பாடல் உண்டு. அந்த பாடல் சரியல்ல. ஏன்னா ஏதாவது ஆண்டவருக்கு செஞ்சு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. நாதாப் அபியூ அது ஒரு எக்ஸாம்பிள், காயின் அது ஒரு எக்ஸாம்பிள். அவருக்கு சித்தமானதை நான் அவருக்கு செய்யணும், அவர் ஏற்றுக்கொள்ளுகிறத தான் செய்யணும். இது அவருக்கு சித்தமான, அவருக்கு தகுதியானதா, அவ்வளவு மகத்துவம் உள்ளவர் அவர், அவ்வளவு பெரியவர் அவர். அவருக்கு எனக்கு இஷ்டமானதை நான் கொடுத்து விட முடியாது. மல்கியா புஸ்தகத்துல வாசிக்கும் போது, கால் ஊனமானதை, நசல் கொண்டதை இதெல்லாம் கொண்டு எனக்கு செலுத்துக்கிறீங்களே, நான் அதை ஏற்றுக்கொள்வேனா? இதை உங்கள் அதிபதிக்கு கொடுத்து பாருங்க, அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? சரி, அந்த வசனம் வாசிப்போம் பாருங்க. மல்கியா 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வேதனையா சொல்றாரு. அதாவது அவர்கள் ஆண்டவருக்கு தான் கொடுக்கறாங்க, ஆனா ஆண்டுடைய மகத்துவத்தை புரியாம, ஆண்டவர் பெரியவர் என்பதை புரியாம தங்க இஷ்டத்துக்கு காரியங்களை செய்கிறாங்க. மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். 8ஆம் வசனம் வாசிப்போம். அதுக்கப்புறம் பின்னால கடைசிய 2 வசனம் வாசிப்போம். மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். கடைசி வசனம் 13-14 வாசிப்போம். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி
பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் பெரியவர். அப்ப அவருக்குரிய கனத்தை நான் கொடுக்கறதுலயும் நான் காண்பிக்கணும். அவருக்கு சித்தமானதை, அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களா இருக்கணும். உபாகம புஸ்தகத்துல ஒரு 2 வசனம் வாசிப்போம் பாருங்க. உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை தான் செய்யணும். நம்ம சேர்த்தும் செய்யக்கூடாது, குறைச்சும் செய்யக்கூடாது. அதுதான் ஆண்டுடைய கட்டளை. உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதோடைய 2வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 4 verse 2. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். உபாகமத்திலே உபாகமம் 12ஆம் அதிகாரம் அதில் கடைசி வசனம் 32வது வசனம். உபாகமம் 12:32 வாசிப்போம். நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். எரேமியா 19:5. எரேமியா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறாங்க. அப்ப ஆண்டவர் வேதனையா சொல்றார், இது நான் சொல்லவே இல்லை அவர்களுக்கு, இப்படி செய்யும்படி அவங்க கூட நான் கேட்கவே இல்லை, அவர்கள் இப்படி செய்யறாங்களேன்னு சொல்லி வேதனைப்படுகிறார். புறஜாதிகளின் வழியை கர்த்தருடைய காரியத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எரேமியா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 19:5 வாசிப்போம். தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகரிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வர பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகள் என் இதயத்தில் தோன்றினதும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நான் சொல்லவே இல்லை, இப்படி நான் கற்றுக் கொடுக்கவே இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை தான் நான் அவருக்கு செய்யணும். எனக்கு இஷ்டமானதை கொடுக்கறதுக்கு அவர் ஒரு பிச்சைக்காரன் அல்ல, அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் மகத்துவம் உள்ள ராஜா. வசனம் சொல்லுது. அப்ப முதல் காரியமா நமக்கு இஷ்டமானதை கர்த்தருக்கு செய்வது பாவம், அவருக்கு இஷ்டமானதை செய்வதுதான் நீதி, அதுதான் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். இந்த காயின் வாழ்க்கையில முதல் காரியமா இதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவதுங்க, இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம இந்த வசனம் வாசிச்சிருவோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல அதுல ஒரு வார்த்தையை நம்ம கவனிப்போம் பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5வது வசனமும் வாசிப்போம். ஆதியாகமம் 4:4-5 வாசிப்போம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இரண்டாவது காரியம் வாசிப்போனா, ஆண்டவர் காணிக்கையை பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் அளவை பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் பொருட்களை பார்க்கிறவர் அல்ல. அந்த வசனம் என்ன சொல்லுது? காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லைன்னு சொல்லி சொல்லாம காயினை அங்கீகரிக்கவில்லை, ஆகையால் காயினுடைய காணிக்கை ஆண்டவர் என்ன செய்யல? அங்கீகரிக்கவில்லை. அப்ப ஆண்டவர் என்னுடைய பொருட்களை பார்க்கிறது இல்ல, என்னுடைய இருதயத்தை தான் ஏசப்பா என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். இந்த 1 சாமுவேல் நம்ம எடுக்க கூட வேண்டாம், தெரிஞ்ச வசனம் தான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன். அப்ப இரண்டாவதுங்க, காயினுடைய லைஃப்ல நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்ன? ஆண்டவர் என்னுடைய ஜபங்களை, உபவாசங்களை, ஊழியங்களை, காணிக்கைகளை அங்கீகரிக்கிறதும் அங்கீகரிக்காம போவதும் நான் கொடுக்கிற பொருட்களை வைத்து அல்ல, என்னுடைய இருதயத்தை வைத்து தான் கர்த்தர் அதை பார்க்கிறார். இந்த பகுதியிலங்க நான் பார்த்துட்டே வரும்போது அவனுடைய இருதயத்தை காண்பிக்கக்கூடிய 4 காரியங்கள் இந்த சம்பவத்தில் நம்மளால பார்க்க முடியும். அதாவது இரண்டாவது குறிப்பு என்ன? ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். காயினுடைய இருதயம் சரியில்லை என்பதற்கு இந்த பகுதி காட்டுகிற 4 காரியங்கள் நம்ம பார்க்க போற பாருங்க. முதல் காரியமா அந்த 5வது வசனத்தை, அதாவது அவன் இருதயம் சரியில்லை, எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்? 5வது வசனத்துல காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை,
அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. முதல் காரியம் இருதயம் சரியில்லைன்னு சொல்லுது. எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? தன்னை அங்கீகரிக்கவில்லைன்னு சொல்லி சொன்ன உடனே அன்று ஏன் ஆண்டவரே அங்கீகரிக்கவில்லைன்னு சொல்லி தன்னை ஆராய்ந்து பார்க்காம ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தாருன்னு சொல்லி வந்த உடனே இவருக்கு என்ன வந்துருச்சா? எரிச்சல் வந்து விடுச்சு, பொறாமை வந்துருச்சு, கோபம் வந்துச்சு, முக நாடி வேடுபட்டது. அவனுக்கு வந்த எரிச்சலை இந்த இடத்துல பார்க்கிறோம். அது அவனுடைய இருதயத்தை நமக்கு காட்டுகிறது. முதல் காரியம் வசனம் சொல்லுது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். எபேசியர் 4ஆம் இந்த எரிச்சலை பத்தி அங்க ஒரு வார்த்தை வாசிப்போம் பாருங்க. நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உங்க எரிச்சல் தனியலன்னா நீங்க பிசாசுக்கு என்ன செய்றீங்க? நீங்க இடம் கொடுக்குறீங்க. இந்த இடத்துல காயினுக்குள்ள எரிச்சல் இருந்ததை பார்க்கிறோம். இந்த வசனம் எங்கிருந்து கோட் பண்றாங்க? சங்கீதம் 4ஆம் அதிகாரம். அங்க ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்ட பாதி தான் இங்க சொல்லுகிறாங்க. அந்த அடுத்த பாதி அங்க பாருங்க. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 4:4 வாசிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தை பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். உங்க இருதயத்துல பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னாங்க, என்ன அர்த்தத்தோடு போடப்பட்டிருக்குன்னா, படுக்கையில பேசிக்கொண்டிருங்கன்னா நீங்க அதை குறித்து நல்லா யோசிங்க, கற்பனை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லாம, படுக்கையில நீங்க படுத்துட்டு உங்க வழிகளுக்காக நீங்க மனஸ்தாபப்படுங்க. ஆக்சுவலா இங்க பேசிக்கொண்டிருங்கன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க, புலம்புங்க அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. நீங்க புலம்புங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயோ, இப்படி ஒரு எரிச்சல் எனக்குள்ள வருகிறது, இந்த எரிச்சல் எனக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி உன்னை சரிபடுத்து. நீ படுக்கையில படுத்துக்கொண்டு அவங்கள யோசிக்காத, யார் மேல எரிச்சல் வருகிறதோ அவங்கள யோசிக்காத, இப்படி ஒரு சிந்தனை தேவ பிள்ளை எனக்கு வருகிறதே என்று சொல்லி நீ படுக்கையில உங்களை ஆராய்ஞ்சு பார்த்து நீங்க மனம் திரும்புங்கன்னு வசனம் சொல்லுது. காயினுக்குள்ள அப்படி இருக்கவில்லை, ஒரு எரிச்சல் அவனுக்குள்ள இருந்ததை பார்க்கிறோம். அவன் இருதயம் சரியில்லை என்பதை வாசிக்கிறோம். இரண்டாவது, அதே 4ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், அவனுடைய இருதயம் சரியில்லை என்பதற்கு என்ன பார்க்கிறோம்னா, ஆதியாகமம் 4:8 காயேன் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயேன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். இரண்டாவது, அவன் இருதயம் சரியில்லை என்பது என்ன? அவனுக்குள்ள தன்னுடைய சகோதரனோடு அன்பா பேசுறது போல கூட்டிட்டு போறான். ஆனா உள்ளத்துல என்ன இருக்கு? அவனை கொலை செய்கிற இருதயம், கொலை செய்கிற ஒரு இருதயம் அவனுக்கு இருந்துச்சு. அந்த எண்ணத்தோடு அவனை வெளியே கூட்டிட்டு போறான். பைபிள் சொல்லுது, நம்ம ஒருவேளை கொலை செய்ய மாட்டோம், அவனுடைய பிள்ளைங்க, நம்ம அந்த மாதிரி வழிக்கு நம்ம போக மாட்டோம். ஆனா நம்ம கோபம் கொள்ளும் போது, மற்றவங்களை நியாயம் தீர்க்கும் போது, மற்றவங்களை முட்டாளேன்னு சொல்லி சொல்லும்போது, வசனம் சொல்லுது அது கோபத்திற்கு சமானம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனா இந்த கண்டெக்ஸ்ட் நம்ம வாசிச்சிருவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21, 22. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21, 22. நியாயப்பிரமாண புஸ்தகத்துல கொலை செய்யாதன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் அதுக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுக்கிறார். மத்தேயு 5, 21, 22 வாசிப்போம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆண்டு சொல்லுகிறாரு, கோபப்படுவது கூட, அவர்களை நியாயம் தீர்ப்பது, அவர்களை மூடனே என்று சொல்லி சொல்வது, வசனம் சொல்லுது அது புதிய ஏற்பாடு, அது கோபத்திற்கு சமானம். அந்த இடத்துல காயினுக்குள்ள கோபம் இருந்தது அந்த இடத்துல பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். எரேமியா இல்லைங்க, 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9வது வசனமும். எரேமியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9வது வசனமும். அதாவது என்னுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்துவதா, மற்றவங்களை வேதனைப்படுத்துவதா இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாடுல அதுதான் கோபம். வாயினால மற்றவங்களை வேதனைப்படுத்துவது ஒரு கொலைக்கு சமானம். வாசிப்போம் 8:9. எரேமியா 9:8-9 வாசிப்போம்.
அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிகட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். காயின் அதை தான் செஞ்சாங்க. அன்பா பேசுறது போல பேசி தன் தம்பியை வயல்வெளிக்கு கூட்டிட்டு போய் கொலை செய்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இந்த மாதிரி வாயில இனிமையாய் பேசி உள்ளத்துல எரிச்சலை கோபத்தை வைத்து கொண்டும் போது அது ஆண்டவர் நியாயம் தீர்ப்பதற்கு காரணமாய் மாறிவிடும் வாசிக்கிறோம். அவன் இருதயம் சரியாய் இருக்கவில்லை. இன்னொரு காரியம் அவன் இருதயம் சரியாய் இருக்கவில்லை என்பதற்கு வெளிப்படுத்துற இன்னொரு காரியம் 4ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் வாசிப்போம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். பாருங்க, இவருடைய இருதயம் சரியில்லைன்னு எப்படி கற்றுக்கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும்னா, ஆண்டவருக்கு ஆபேல் கொலை செய்யப்பட்டிருக்கான்னு நல்லா தெரியுது. ஏன்னா அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், ரத்தம் நோக்கி கூப்பிட்டுச்சுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கொலை செஞ்சாயான்னு கூட ஆண்டவர் கேட்கல. ஆபேல் எங்கேன்னு சொல்லி ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்கல? இதேதான் ஆதாம் ஏவாள்கிட்ட கேட்கல, நீ எங்க இருக்கிறான்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க தங்க பாவத்தை ஒத்துக்கொள்ளணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார். தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளணும்னு எதிர்பார்த்தார். ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, தம்பியை நான் கொன்னுட்டேன் ஆண்டவரே, நான் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டேன் ஆண்டவரே, ஆதாம் ஏவாள் சொல்லணும்னு எதிர்பார்த்தார். ஆதாம்கிட்ட அதுதான் கேட்கிறாரு, காயின்ட்டு அதுதான் கேட்கிறாரு. 2 பேரும் பாவத்தை ஒத்துக்கொள்ளல. அதே தப்பதான் காயின் செய்கிறாங்கன்னு வாசிக்கிறோம். தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளாத ஒரு இருதயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட காயின்ட்ட கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறாரு. காயின் தன் தவறை என்ன செய்யல, ஆண்டு சான்ஸ் கொடுக்கிறார். இப்ப நம்ம லைஃப்ல கூட நிறைய வசனங்கள் நம்ம பக்கமா வருகிறது, நிறைய சம்பவங்கள் நமக்குள்ள நடக்கு. ஏன்? நமக்குள்ள அதே பாவம் இருக்கிற அந்த பாவத்தை நான் அறிக்கை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் எதிர்பார்க்க ரொம்ப முக்கியமான காரியம் இரக்கம் பாராட்டுவது, எதிர்பார்ப்பது. ஆமா ஆண்டவரே, நான் தவறு செய்தேன், என்ன செய்யணும், நான் ஒத்துக்கொள்ளணும். அந்த வசனம் சொல்லுதல்ல, நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சிருக்கேன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கொள்ளணும்னு எதிர்பார்க்கிற. சங்கீதம் 32 அழகான ஒரு பகுதிங்க அது. அதாவது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, என்னுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, அவன் பாக்கியவான் சொல்லி சொல்லிட்டு வரும்போது அதுல 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. முதல் 2 வசனத்துல பாவம் மன்னிக்கப்பட்டவன் தான் பாக்கியவான் சொல்லிட்டு வர்றார். அது சொல்லிட்டு வந்துட்டு 3-6 வரைக்கும், சங்கீதம் 32 3-6 வரைக்கும் வாசிப்போம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து. எதை அடக்கி வைத்தது? பாவத்தை என்ன செய்யறேன்? நான் அடக்கி வைக்கிறேன். நான் காமிக்க மாட்டேங்கிறேன், சொல்ல மாட்டேங்கிறேன், அறிக்கை செய்ய மாட்டேங்கிறேன், ஒத்துக்க மாட்டேங்கிறேன். 4ஆம் வசனம், இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினாலே என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆண்டோடைய இரக்கம் என்ன? ஆண்டோடைய கரம் நம்ம மேல வருகிறதா? அறிக்கை செய்ய வைக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுற. ஆதாம் ஏவாள்கிட்ட செஞ்சாரு, காயின்ட்ட செஞ்சாரு. நம்ம லைஃப்ல ஒரு சில சூழ்நிலைகளை உண்டாக்கி தப்பு செஞ்ச ஆண்டவரேன்னு ஒத்துக்கொள்ளணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். ஆனா பல நேரம் நம்முடைய கெட்டுப்போன இருதயம் அவ்வளவு ஈஸியா ஒத்துக்கொள்வதே. நான் நல்லவன் தான் நம்ம நிலைநாட்ட பார்ப்போம். நான்லாம் தப்பு செய்யல, நான் நல்லவன் தான் நம்ம சொல்ல பார்ப்போம். காயினுடைய வாழ்க்கையில் அவன் இருதயம் சரியா இருக்கவில்லை, கர்த்தர் அவனை அங்கீகரிக்கவில்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். பாவத்தை ஒத்துக்கொள்ளும் போது இந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம், நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவராக இருக்கிறார். அந்த காயினால அந்த இருதயம் அப்பேற்பட்ட ஒரு இருதயம், பாவத்தை ஒத்துக்கொள்ளாத இருதயம் வாசிக்கிறோம். 4வது அவனுடைய இருதயத்தை குறித்து அதே 4ஆம் அதிகாரத்துல இன்னொரு காரியம் பாருங்க. இப்படி அவர் தவறு செஞ்சதுனால ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை அவனுக்கு கொடுக்கிறார். என்ன நியாய தீர்ப்பு? 11ஆம் வசனத்திலிருந்து, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிப்போம் பாருங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய்.
நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். ஆண்டு இப்ப ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன். நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், பக்தி உள்ள ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன செய்யணும்? ஆண்டவரே என்ன மன்னிச்சுக்குங்க ஐயா, ஆண்டவரே மேல கிருபை காட்டுங்க, ஆண்டவரே என்ன தவறு செஞ்சுக்கிறேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. மன்னிப்பு கேட்கிற இறுதி அவனுக்கு என்ன செய்யல இருக்கல. தண்டனைக்காக ஆண்டட்ட புலம்புகிறான். இது ஒரு பெரிய தண்டனை ஆண்டவரே, எவனும் என்ன கொலை செய்வானே என்றெல்லாம் ஆண்டட்ட கேட்கிறான். ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு ஆண்டட்ட மன்னிப்பு கேட்கிற இறுதி அவனுக்குள்ள என்ன செய்யல இருக்கல. அதுக்கு பதிலாக தண்டனைக்காக கஷ்டப்படுகிறான், தண்டனைக்காக வேதனைப்படுகிறான். நம்ம லைஃப்ல கூட நிறைய தடவைங்க எனக்கு வரக்கூடிய ஒரு பலவீனம் வருகிறது, இழப்பு வருகிறது, இது பாவத்திலிருந்து வருகிறது, ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. அந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டட்ட மன்னிப்பு கேட்கறது இல்லை. அந்த வியாதிக்காக அழுகிறோம், அந்த பிரச்சனைக்காக அழுகிறோம், அந்த இழப்புக்காக அழுகிறோம். ஆனா காரணமான பாவத்துக்கு மனம் திரும்பி ஆண்டட்ட மன்னிப்பு கேட்கிற இருதயம் அவ்வளவு ஈஸியா பிசாசு நமக்கு விடுகிறதே இல்லை. காயினுடைய இருதயம் அப்படி இருந்துச்சு. ஆண்டவரால் அவனை அங்கீகரிக்க முடியவில்லை, அவன் மன்னிப்பு கேட்க அவனால முடியவில்லை. நமக்கு நல்ல இதை அழகா விளக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து நம்ம எடுக்க கூட வேண்டாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஆயக்காரன் வருகிறான், பரிசேயன் வருகிறான். பரிசேயன் தன்னை குறித்து பெருமையா பேசுறான். ஆலயத்துக்கு உள்ளே போயிட்டான், அவனுடைய சமூகத்து பக்கத்திலே நின்று கொண்டு தன்னுடைய பெருமையை பேசுகிறான். வசனம் சொல்லுது, ஆண்டவர் அவனை அங்கீகரிக்கவில்லை, அவன் பாவியாக தான் திரும்பி போனான்னு வாசிக்கிறோம். ஆனா இந்த ஆயக்காரனும் பக்கத்துல வர நிக்கல, தூரமா நின்று கொள்ளுகிறான். வானத்துக்கு ஏறெடுக்க துணிய மாட்டேங்கிறான், கீழே விழுகிறான், மனஸ்தாபப்படுகிறான். பாவியாக என் மேல் கிருபையாயிரும் மன்னிப்பு கேட்கிறான். வசனம் சொல்லுது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்ட திரும்பி போனான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை இன்னைக்கு பாருங்க. எரிச்சல் அவனுக்குள்ள இருந்துச்சு, கொலை செய்கிற இருதயம் உள்ளவனா இருந்தா, பாவத்தை ஒத்துக்கொள்ளாத இருதயம், மன்னிப்பு கேட்க இஷ்டம் இல்லாத இருதயம் அவனுடைய இருதயம். கர்த்தர் அவனை அங்கீகரிக்கவில்லைன்னு வாசிக்கிறோம். முதல் காரியம் வாசிச்சோங்க, எனக்கு இஷ்டமானதை கர்த்தருக்கு செய்யக்கூடாது, அவருக்கு சித்தமானதை செய்யணும். ரெண்டாவது, ஆண்டு நான் கொடுக்கிற பொருட்களை பார்க்கறது இல்லை, என் இருதயத்தை பார்க்கிறேன். என் இருதயம் சரியில்லைன்னா ஆண்டு என்னுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கிறது இல்லை. கடைசியாங்க இதே சம்பவத்தை புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிருவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இந்த காயினுடைய காணிக்கைக்கோ ஆபேலுடைய காணிக்கைக்கு இருந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆண்டவர் புதிய ஏற்பாடுல என்ன டிஃபரன்ஸ் ஆண்டு சொல்றாரு, ஆபேல் என் மேல விசுவாசம் வச்சான். எதிர்காலத்தில், அதாவது ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனம் வாசிப்போமாங்க. அதாவது எதிர்காலத்துல வரப்போகிற மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாய் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் அன்னைக்கு பேசுகிறார். சாத்தானை பார்த்து சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த சர்ப்பத்தை பார்த்து பேசும்போது வாசிப்போம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அன்றைக்கு தீர்க்க தரிசனமா அவர் வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி வரப்போகிற மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாய் அன்றே சொல்லப்பட்டது. ஒருவேளை ஆதாம் ஏவாள் இதை குறித்தெல்லாம் காயினுக்கு ஆபேலுக்கு சொல்லி இருக்க முடியும். காயின் அதை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை, ஆனா ஆபேல் அதை யோசித்து இருப்பாங்க. வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்குள்ள என் மேல விசுவாசம் இருந்துச்சு, அந்த விசுவாசத்தை இந்த காணிக்கையில் அவன் காண்பித்தான். அப்போ ஆண்டவர் என்னை அங்கீகரிக்கிறதும் அங்கீகரிக்காம போவதும் எதன் அடிப்படையில? முதல் காரியம் அவருக்கு இஷ்டமானதை செய்யணும். ரெண்டாவது, என் இருதயம் அவருக்கு முன்னாத செம்மையாக இருக்கணும். மூன்றாவது, விசுவாசம் நிறைஞ்சவனா இருக்கணும். அவர் மேல விசுவாசம் வச்சு காரியம் செய்யணும். எனக்கு ஞானம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், ஆனா அதை சார்ந்து செய்ய மாட்டேன். கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு காரியங்களை செய்யணும். ரோமர் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் சொல்லுகிறாரு, விசுவாசத்தினாலே வராத எதுவா இருந்தாலும் அது பாவம் என்று வசனம் சொல்லுது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம், ரோமர் 14:23வது வசனம் வாசிப்போம்.
ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ரோமர் 14:23 விசுவாசத்தினாலே வராத எதுவா இருந்தாலும், அப்ப என் லைஃப்ல நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் மேல விசுவாசம் வைக்காம, என் திறமை மேல நம்பிக்கை வைக்கிற, என்னுடைய அனுபவத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற, என் பக்தியின் மேல நம்பிக்கை வைக்கிற, எதை மேல நம்பிக்கை வச்சு நான் ஊழியம் செஞ்சாலும் கர்த்தருக்கு என்ன செஞ்சாலும் ஆண்டது பாவமா பார்க்கிற, ஆண்டதை ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். ரெண்டு வசனம் வாசிச்சு முடிச்சிருவோம். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். புக் ஆஃப் டைட்டஸ் சாப்டர் 1:15. அதாவது விசுவாசம் இல்லாம செய்கிற காரியம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு அந்த வசனம் கற்றுக் கொடுக்கும். வாசிப்போம். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் எசுத்தமாய் இருக்கும். அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு எதுவுமே சுத்தமாயிராது, புத்தி மனசாட்சி அசுத்தமாய் இருக்கும் சொல்லி வசனம் சொல்லுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த நாளுக்குள்ள போறோம். நம்ம செய்கிற ஜபங்கள், காணிக்கைகள், ஊழியங்கள், அவர் கொடுக்க அர்ப்பணிப்புகள் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளன்னு பிரயோஜனம் இல்லை. ஆண்டரை ஏற்றுக்கொள்ளணும்னா ஆண்டர் சொல்லாரு, எனக்கு சித்தமானது செய்யுங்க. இப்ப இன்னைக்கு எனக்கென்று கர்த்தர் என்ன குறிச்சிருக்கிறாரோ, எனக்காக முன்னால் என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ அதை நான் செய்கிறவன இன்னைக்கு இருக்கும். ஆண்டவரே, உமக்கு சித்தம் என்னன்னு புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நான் என்ன செய்யணும், எப்படி வாழணும், நீங்க என்ன முன் தீர்மானிச்சிருக்கிறீங்க, அதன்படி செஞ்சா என் வாழ்க்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். 2வது, ஆண்டு இருதயத்தை தான் பார்க்கிறார். என் இருதயம் இன்னைக்கு செம்மையா இருக்கட்டும் யா, சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்த இருதயத்தோடு உமக்கு சித்தமானதை இன்னைக்கு நான் செய்யணும் ஏசப்பா. 3வது, விசுவாசத்தோடு செய்யணும். என் மேல நம்பிக்கை வச்சு செய்யக்கூடாது, உங்க மேல விசுவாசம் வச்சு இன்னைக்கு காரியங்களை செய்ய எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுப்போம். நம்ம லைஃப் இன்னைக்கு கர்த்தரால அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும். ஆண்டு என்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு பார்க்கும்போது சந்தோஷப்படணும், அவரை பிரியப்படுத்தணும். என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை கடந்த நாட்கள் எல்லாம் என் வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் வேதனைப்பட்டிருக்கலாம், துக்கப்பட்டிருக்கலாம். அன்னைக்கு மார்த்தாள் மரியாள் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விட்டாருன்னு வசனம் சொல்லுது. லாசருவை பார்த்து கண்ணீர் விட்டாருன்னு வசனம் சொல்லல. லாசருவை இன்னும் பார்க்க போகவே இல்லை. அதுக்கு முன்னாலேயே மார்த்தாள் மரியாளை கர்த்தர் பார்த்த உடனே கண்ணீர் விட்டார். அவங்க வாழ்க்கை, அவங்க அவிசுவாசம், இவ்வளோ கர்த்தரை அறிஞ்சிருந்தும் கர்த்தரை விசுவாசிக்கவில்லையே, அவங்க வார்த்தைகள் அவிசுவாசமா பேசினார்களே, அதை கேட்ட ஆண்டவர் கண்ணீர் விட்டாராம். இன்னைக்கு என் வாழ்க்கையை பார்த்து, என் வார்த்தைகளை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விடும்படி இல்லாம ஆண்டவர் சந்தோஷப்படும்படி, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்க ஆண்டவரே உங்க சித்தத்தை அறிஞ்சு செய்ய உதவி செய்யுங்க. அதுவும் நீங்க விரும்புகிற இருதயத்தோடு, சுத்தமான இருதயத்தோடு உங்க சித்தத்தை செய்ய இன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்க மேல விசுவாசம் வச்சு வாழ எங்களுக்கு உதவி செய்ய. மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஐயா, இந்த கால வேளைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நிறைய தடவை உங்களை நாங்க கேவலமா நடத்தி விடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இஷ்டமானதை, எங்களுக்கு பிரியமானதை, நசல் கொண்டதை, கால் ஊனமானதை எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து நீங்க அதை அங்கீகரிக்கிறோன்னு உங்க கூட எதிர்பார்க்கிறோம் சுவாமி. உங்களை அற்பமா நடத்தி விடுகிறோம். கிருபையாய் மன்னிங்க ஆண்டவரே. ஒரு சிறந்த ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்கணும். அந்த சிறந்தது கூட எங்க பார்வையில சிறந்தது அல்ல, உங்க பார்வையில சிறந்ததை நாங்க கொடுக்கணும். உங்க பார்வையில சிறந்தது எங்களுக்குன்னு நீங்க நியமிச்சது தான் உங்க பார்வையில சிறந்ததுப்பா. உமக்கு எங்க லைஃப்ல நாங்க என்ன செய்யணும் நீங்க சித்தம் கொண்டு இருக்கிறீங்களோ அதை செய்வது தான் சிறந்தது சுவாமி. இன்னைக்கு எங்க கண்களுக்கு முன்னால காயினுடைய வாழ்க்கை வைக்கிறீங்க ஆண்டவரே. அந்த நாதாப் அபியூங்கிற ஆரோனுடைய குமாரனின் வாழ்க்கையை வைக்கிறீங்க ஏசப்பா. அப்படி எங்க வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது சுவாமி. உங்களுக்காக ஏதோ செஞ்சோம் நாங்க திருப்தி அடைஞ்சிடறோம். ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ளணுமே. நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்களை செய்கிறவர்களா இன்னைக்கு எங்களை மாற்றுங்க. காயினுடைய இருதய செம்மையா இருக்கவில்லையா, அதுக்குள்ள எரிச்சல் இருந்தது, கோபம் இருந்தது, கொலைபாதகம் இருந்தது, பாவத்தை ஒத்துக்கொள்ளாத மனுஷனா இருந்தா, மன்னிப்பு கேட்க இஷ்டமே இல்லாத ஒரு மனுஷனா இருந்தா, நாங்க அப்படி இருந்து விடக்கூடாதுப்பா. மனம் திரும்ப ஜாக்கிரதையா இருன்னு சொல்லி வருஷத்தின் ஆரம்பத்துல எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. எங்க பாவத்தை நாங்க ஒத்துக்கொள்ளணும், பாவத்தை உணர்ந்து கொள்ளணும், அதன்
அதன் மேல நாங்க ஜெயம் எடுக்கணும். அப்பேற்பட்ட இறுதி எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்படி ஒரு இறுதியத்தை எங்களுக்கு இன்னைக்கு சிருஷ்டிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு இன்னைக்கு காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் மரித்தேன், ஆனாலும் இதோ நான் பிழைத்து இருக்கிறேன். நான் எப்படி பிழைத்து இருக்கிறேன்னா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த அந்த தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்து இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறாங்களே. அதனால இந்த நாள்ல நாங்க வேலை செஞ்சாலும், படிச்சாலும், ஊழியம் செஞ்சாலும், வியாபாரம் செஞ்சாலும், தொழில் செஞ்சாலும், என்ன செஞ்சாலும் சுவாமி, என் ஆண்டவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே இன்னைக்கு செய்ய அன்றே எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அன்று எங்களோடு இன்னைக்கு பேசியிருக்கிறீங்கன்னா அப்படி வாழ கிருபை கொடுப்பதற்காக நன்றி. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.